இது ஒரு சீன தத்துவ கதை. சின்ன வயது அது எனக்கு, முதல் நாள் சாப்பாட்டு மேசை அது. அப்பா 2 கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் வைத்தார். ஒரு கிண்ணத்து கஞ்சி மேலே ஒரு முட்டை, அடுத்ததன் மேல் முட்டை இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு 2இல் எது வேண்டுமோ எடுத்துக்கொள். பார்த்தேன், நல்ல பசியாயிருந்தேன். ஒரு முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவை நானே மெச்சிக்கொண்டேன். புன்னகைத்தார் அப்பா. இருவரும் சாப்பிட ஆரம்பித்தோம். என்ன ஆச்சரியம்! அப்பாவினுடைய கஞ்சிக்கு உள்ளே இருந்து வெளிவந்தன ஒரு முட்டை அல்ல, 2 முட்டைகள். அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்கு வருத்தப்பட்டேன். மென்மையான சிரிப்போடு அப்பா சொன்னார், உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லாமல் போகலாம். இதை நீ ஒரு பாடமாக நினைவில் வைத்துக்கொள். 2ஆம் நாள் மேசை. அதேபோல் 2 கிண்ணங்களில் ஒரு கிண்ணத்து கஞ்சி மேலே ஒரு முட்டை, அடுத்ததன் மேல் முட்டை இல்லை. எடுத்துக்கொள் என்றார். இந்த முறை புத்திசாலித்தனமாக யோசித்து முட்டையில்லா கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன். வெளிவர இருக்கும் 2 முட்டைகளை மனதிலே வைத்து. ஆனால் உள்ளேயோ எதுவும் இல்லை. துளாவி பார்த்தேன், முட்டை இல்லை. இப்போதும் புன்னகைத்தார் அப்பா. எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையில் எதையும் நம்பிவிடக் கூடாது. வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும். இதை ஒரு பாடமாக நினைவில் வைத்துக்கொள். 3ஆம் நாள் மேசை. வழக்கம் போல் 2 கிண்ணங்களில் ஒரு கிண்ணத்து கஞ்சி மேலே ஒரு முட்டை, அடுத்ததன் மேல் முட்டை இல்லை. எடுத்துக்கொள் என்றார். இந்த முறை அவசரப்படாமல் விவரமாக யோசித்து அவரிடம் சொன்னேன், அப்பா, நீங்கள் தான் குடும்பத் தலைவர், குடும்பத்திற்காக உழைப்பவர். எனவே நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அவர் முட்டை இருந்த கஞ்சியை எடுத்துக்கொண்டார். முட்டை இல்லாத கஞ்சியை நான் எடுத்துக்கொண்டேன். முட்டையை அப்பா சாப்பிடட்டும் என்று மனதார நினைத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம். கிண்ணத்தின் அடியிலே இருந்தன 2 முட்டைகள். இப்போதும் அதே புன்னகையோடு சொன்னார் அப்பா, அடுத்தவருக்கு நீ நல்லது நினைக்கும் போது உனக்கும் நல்லது நடக்கும். அடுத்தவருக்கு நல்லதை நினையுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.